அது 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 அபியக்கா, ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வயிறு வலிக்குன்னு சொன்னியா, இப்போ பரவாயில்லையா? இல்லைக்கா, அப்பப்போ லைட்டாக வருது. அவங்க வரது நல்லதுதான்னு சொன்னாங்க, அதனால நான் பெருசாக எடுத்துக்கலக்கா. அதான் துறை இவங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்களே, பார்த்துக்கிடுவாங்க. மாமியார் இருக்காங்க, பயம்லாம் இல்லைக்கா. நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா, என்னம்மா? உங்கள் தங்கச்சி போய் பார்க்க போனீங்களா? மையம்மா கிட்ட பேசுனீங்களா? இல்லை, வீட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? கேசின் ஆர்டரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு பேசக்கூடாதுன்னு. நீங்களும் போகலையா? எப்படி பேசவே கூடாது, போக எங்க முடியும்? நேற்று நைட்டு போயிட்டு வந்ததுக்கே யாருமே நீ என்கிட்ட பேசவே இல்லை, உன்னை தவிர. ஜான் மாமா கிட்ட இனி வேற யாரை பற்றியாவது பேசு, அவரை பற்றி வேண்டாம். அக்கா, ஜான் மாமா. சரி, நான் வரேன். என்னாச்சுதே, ஏன் 2 பேரும் பேச மாட்டேங்காங்க? அக்கா, சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். இப்போ உனக்கு பரவாயில்லையம்மா? எதுவும் பிரச்சனைலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா. ஜான் மாமா தானே கோத்துல இருந்தாரே, அபியக்கா கோத்துல இல்லையே. ஆனா இப்போ அபியக்கால கோபப்படுறாங்க, என்னவா இருக்கும்? எந்திரிச்சா துவாச்சு போட துவாச்சு சும்மா வாழ்ந்துட்டு இருக்காரு. உன் மேல தப்பு இருக்குது. சும்மா இந்த கண்ணீர்லாம் நான் பழியாக முடியாது. அதுக்கு பாடடி சொல்லடே. இங்க பாரு, தப்புதான், நான் அப்படி நடந்துகிட்டு தப்புதான். இங்க பாரு, அது என்னையும் மீறி நடந்தது. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணுகிட்டயும் பழகுனதே இல்லை. ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். பொண்ணுங்கிறது என் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு நினைச்சவன். பொண்ணு வாசனை என்னன்னு எனக்கு தெரியாது. என் கூட எந்த பொண்ணும் பிறக்கல, என் கூட எந்த பொண்ணும் வளரல. சொல்ல போனா நான் எந்த பொண்ணுகிட்ட நெருங்கி கூட பழகல. ஏன் நான் பக்கத்துல கூட எந்த பொண்ணுகிட்ட நின்னதில்லை. எனக்கு எங்க அம்மா வாசனை கூட எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அம்மானு ஒருத்தவங்க இருந்தா கூட பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே எனக்கு தெரியாதுடி. நீ புதுசா இருந்தியா? புதுசா உன்னை பார்த்தனா ஏதோ எனக்குள்ள ஒரு மாற்றம். ஆம்பளை தானே, எனக்குள்ள சில மாற்றங்கள் வந்தது. அதை கட்டுப்படுத்தணும்னு எனக்கு தெரியாது. ஏதோ என் மூளை உன்னை பார்த்த உடனே என்னெல்லாமோ பண்ணுச்சு. அதை பண்ணணும்னு நினைச்சேன். அது தப்புன்னு கூட எனக்கு தெரியாது. உன்னை பார்த்தோன்னு ஒரு ஈர்ப்பு, உன்னை கட்டி அணைக்கணும், உன்கிட்ட நெருக்கமா இருக்கணும்னு என் உடம்பும் என் மூளையும் சொல்லிச்சுது. அதனால அப்படி நடந்துக்கிட்டேன். அதான் சொல்றேன், அது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் பார்த்ததில்லை. அதுதான் காரணம். அதனாலதான் பிளானை போட்டு உன்னை நான் அங்கிருந்து கூட்டிட்டு போனேன். ஆனா நீ பேசின விதம், நீ நடந்துகிட்ட விதம், அது தப்புன்னு எனக்கு உணர வச்சது. அவங்களுக்கும் நம்மள மாதிரி வலிக்கும் வேதனைகள் இருக்கும், இது ஒரு அவமானம். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாதுங்கிறத அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என் சண்டித்தனத்துக்கும் என் ரவுடித்தனத்துக்கும் யாருனாலும் பயப்படுவாங்க, நீ எல்லாம் ஏமாத்தல நினைச்சேன். நான் அதனால உங்ககிட்ட அப்படி பிகேவ் பண்ணேன். அதனால உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பையன்னா என்னன்னு எனக்கு ஒரு துளி தெரியாது. என் மிரட்டலுக்கு நீ பயந்தது எனக்கு இன்னும் உன்னை பிடிச்சது. உன்னை என்னெல்லாமோ எனக்கு பண்ணணும்னு தோணுச்சது. சொல்லப்போனா உன் பயம் எனக்கு பிடிச்சது. அதுவே எனக்கு ஒரு பெரிய போதையா இருந்தது. நீ பயப்பட நான் உன்கிட்ட நெருங்கி வரணும்னு நினைச்சேன். ஒருவேளை நீ நார்மலா பேசியிருந்தாலோ ஜாலியா பேசியிருந்தாலோ நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. நீ பயந்து பேசுறது என்னை கண்டு மறந்து போனது எனக்கு இன்னும் என்னெல்லாமோ பண்ணுச்சுது. ஆசை தோணிச்சுது. அதான் நான் அப்படின்னு கட்டுப்பாடுதான் இருந்தேன். ஏன்னா நீ பேசுன விதம் அப்படி, அதனால அப்படி இருந்தேன். ஆனா என்னமோ தெரியல, உன்னை ஹாஸ்டல்ல விட்டு வரும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, கடைசியா ஒரு வாட்டி இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம் வச்சுட்டோம், இதுக்கப்புறம் இந்த பொண்ணு லைஃப்ல பார்க்கவே மாட்டோம். அதனால எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருப்பான்னு ஒரு வாட்டி கொடுத்துருவோமேனு கொடுத்துட்டேன். இங்க பாரு, அப்பவும் நான் ஆசைக்காக கொடுக்கல, பாசத்தை தான் கொடுத்தேன். உன்னை விட்டு பிரியும் போது என் மனசு வலிச்சது. ஏதோ எனக்கு சொந்தமானது என்னை விட்டு போக போற மாதிரி ஒரு வழி இருந்தது. அதான் கட்டி அணைச்சேன். ஏன்னா என்னால எப்பவும் கல்யாணம் பண்ண முடியாது, எந்த பொண்ணையும் நினைக்க முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்காக உன்னை அப்படியே விடவும் எனக்கு முடியல. எனக்கு என்னமோ பண்ணுச்சு, உன்னை பார்க்க எனக்கு என்னமோ பண்ணுனது. அதான் நீ அப்படி நான் நடந்துகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன லைஃப்ல நினைக்கவே இல்லையா? நீ என்ன நினைச்ச? சரி, நீ என்ன நினைச்சியா இல்ல என்ன தேடிதான் வந்தியா?
உங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னா? காலேஜ்ல படிக்கிற ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னான். நான் உங்களை தேடி வந்தேன். தேடி வந்தியா? ஆமா, தேடி வந்தேன். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பா கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாரு. கல்யாணம் முடிஞ்சிட்டு சொன்னாரா? நான் சாதாரணமா தான் கேட்டேன். அப்பா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாரு. அப்ப எதுக்கு என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு நான் பல நாள் நிம்மதி இல்லாம இருந்தேன். அதுல ஏன் ஒரு வருஷம் படிப்பு போச்சுது. நீங்க காதலோட தான் கொடுத்தீங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்க கடைசியா என்ன பார்த்த பார்வை, அந்த பார்வையை இதயத்துக்குள்ளே நின்று போச்சுது. அதுல 1000 காதல் இருந்தது, அதுல கண்ணீர் இருந்தது. அப்போ அந்த முத்தம் உண்மையான முத்தம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நானும் நேசிக்க ஆரம்பிச்சேன். உங்க கண்ணை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். உங்க முகம் எனக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தேடி வந்தேன். அதுல இருந்து 5வது நாள் நான் உங்களை தேடி வந்தேன். தேடி வந்தியா? சத்தியமா தேடி வந்தேன். உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன். நான் எப்படிலாம பல மொழியில உங்களை தேடி பார்த்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியல. நீங்க என் மனசுக்குள்ள ஆழமா வர ஆரம்பிச்சீங்க. இதுக்கு மேலேயும் உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. நீங்க அப்பா கிட்ட கேட்டேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் நானாவே இல்லை, பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்ப ஆரம்பிச்சேன். நீங்க என்ன கட்டி அணைச்சது ஒவ்வொன்றும் நிமிஷத்துக்கு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி வந்தது. பெருசு இது தொலைச்ச மாதிரி நான் வேதனைப்பட ஆரம்பிச்சேன். அதுவே என்ன சாகர வரைக்கும் கொண்டு போச்சுது. இதுக்கப்புறம் நான் யாருக்கும் மனைவி ஆகக்கூடாதுன்னு சாகலன்னு முடிவெடுத்தேன். எங்க வீட்டில் தான் காப்பாத்தினாங்க. அதுல என் ஒரு வருஷம் படிப்பு வீணா போச்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழியிலேருந்து வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் படிக்க போனேன். சத்தியமா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனாங்க நான் நினைச்சேன். சரி, உங்க அப்பா எதுக்கு அப்படி சொன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு? நான் தான் அப்பா, உங்க கூட இருக்கிறவரை நான் காதலிக்கிறேன்ப்பா, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா அப்படி சொன்னாரு. எனக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சது. சரி, அப்போ உங்க அப்பா? இல்ல, எங்க அப்பா காதலுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்போமே டபுள் கேம் ஆடி இருக்கான். எனக்கு தான் கல்யாணமே முடியலையே. நான் உங்க அப்பா கேட்டதுக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னான். எனக்கும் அதுக்கப்புறம் இருக்க முடியல. பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, வச்சு காப்பாத்தலாம், கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க அப்பா கிட்ட வந்து கேட்டேன். மறுபடியும் உன்னை மனைவியாக்கணும்னு நான் வந்து கேட்டேன். கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டான். அதுவும் நீ விருப்பப்பட்டு பெங்களூருக்கான கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு உங்க அப்பா சொல்லிட்டான். அப்பவே மட்டும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லி தான் அன்னைக்கு அவன் கழுத்தை பிடிச்சிருப்பேன். எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கும். நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொன்னனாலதான் நான் அதுக்கப்புறம் அதை பெருசா எடுத்துக்கல. சரி, நேசிச்ச பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைச்சேன். அதனால உன்னை பத்தி நான் கேட்கவே இல்லை. ஆனா ஆள் மனசுக்குள்ள இருந்தேன். அது சரி, உங்க அப்பா இறந்தது அடக்கம் பண்ணதெல்லாம் யாரு? நாங்க தான். உண்மையிலே உங்க அப்பா இறந்து போனானா? ஆமாங்க. நல்லா யோசித்து பாடி, உண்மையிலே உங்க அப்பா தான் அடக்கம் பண்ணியா? எங்க வீட்டுல யாருமே என்ன நம்பல. ஆனா நீங்க கூட என்ன நம்ப மாட்டேங்கல்ல. நான் கேட்டது பாசலி, நம்பிக்கைலாம் கெட்ட மேல இருக்கும். நீ சொல்லு. நான் அடக்கம் பண்ணினேன். ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருந்தனால அப்பாக்கு ஃபேஸ் எல்லாமே கெட்டி பறிக்க தான் கொடுத்தாங்க. உனக்கு ஏன் வச்சிருக்காங்கடி? உன் அப்பா உசுரோட தான் இருக்கான். என்ன சொல்றீங்க? சத்தியமா உங்க அப்பா உசுரோட தான் இருக்கான். அது சரி, நான் முன்னாடி பார்க்கும்போது உங்க அம்மா வேற மாதிரி இருந்தாங்களே. அது சொல்லு. எனக்கு என்னமோ உங்க அம்மா வேற மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு ஃபீலா இருக்குது. அவங்க கொஞ்சம் லாங் முடியா ஒரு மாதிரி ஒன்ன மாதிரியே தானே இருந்தாங்க. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படி போடு. அதானே பார்த்தேன். அவங்களுக்கு என்ன நல்லா தெரியுமேனே. அப்ப இங்க இருக்குது எங்க அம்மாவோட தங்கச்சி. எங்க சித்தி சின்ன வயசுல கணவனை இழந்தவங்க. மறுபணம் எதுவும் செஞ்சுக்கல. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் எங்க கூடயே வந்துட்டாங்க. உங்க அம்மா எப்படி இருந்தாங்க? தெரியாது. நான் பெங்களூர்ல தான் படிச்சிட்டு இருந்தேன். அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க. உங்க அப்பா எங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணடி. உங்க அம்மாவுக்கும் துரோகம் பண்ணிருக்கான், உங்களுக்கும் துரோகம் பண்ணிருக்கான். உங்க அப்பா இறந்து போயிட்டானு உங்க அம்மா துக்கத்தே செத்து போயிருக்குது. ஆனா உங்க அப்பா உசுரோட தாண்டி இருக்கான். என்ன சொல்றீங்க? இங்க பாரு, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் இன்னும் முழுசா உன் மேல கோத்து வெளியில வரல. என் தம்பி மாதிரி ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இங்க பாரு, ஆனா ஒண்ணு, எக்காண்ட கொண்டு வீட்டை விட்டு வேற எங்கேயா போய் வாழ்ந்தலாம் மட்டும் கனவு காணாத. செத்தாலும் ஜான் பொண்டாட்டி தான் நீ சாகணும், புரியுதா? செத்தாலும் ஜான் பொண்டாட்டி தான் சாவேன். ஆனா என்ன, இந்த வீட்டுல என்ன யாருமே புரிஞ்சுக்கவே இல்லையே. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நான் சாகத்துக்கு போ உங்க அப்பா தான் காட்டி கொடுத்துட்டு போனா. என்ன சொல்றீங்க? அப்போ இசைக்கு நான் யாருன்னு தெரியாது. என்ன மாமான்னு தான் கூப்பிட்டு வந்தா. ஆனா இசை யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம்னு எனக்கு தெரியும். அவ என் உலகம். அவளை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கணும் நான் எல்லா வேலைப்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ரகசியம் உங்க அப்பனுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நெருக்கமா இருக்காரு. என் குடும்பத்துக்கு வேண்டி வரணும். அவர்கிட்ட நான் எல்லா ரகசியத்தையும் சொல்லி வச்சிருந்தேன். இசை என் பொண்ணுன்னு என்னைக்கு உங்க அப்பா கிட்ட சொன்னோம் அன்னைக்கு தாண்டி எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. எனக்கு அது வரைக்கும் புரியல. நானும் என் பொண்ணு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தா.
உசுரோட எங்களை சாக அடிச்சுட்டாண்டி உங்க அப்ப. என்ன சொல்றீங்க? என் பொண்ணை தாண்டி என் முன்ன தாண்டி சித்தாக படுத்துறானுங்க. உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு என்னடி தெரியும்? என் பொண்ணை என் கண்ணு முன்னாடி சித்தாத படுத்ததை நான் பார்த்தேன்டி. அவளை சித்தாத படுத்தும் போது என் கை கால செயலில் கச்சுட்டானுங்க. என் கண்ணு மட்டும் தாண்டி பார்த்தது என் மனசு வலிச்சுது. என் பிள்ளை என்னால காப்பாற்ற முடியல. மாமா மாமான்னு இசை கூப்பிட்டது என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா என் பிள்ளை என்னால காப்பாற்ற முடியல. என்ன குத்துயிரும் கொலையுமா என்ன பிச்சு எரிஞ்சானுங்க. என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடி பிச்சு எரிஞ்சானுங்க. அதை விட குதிரமா என்னெல்லாம் பண்ணுங்க தெரியுமா? இசைக்கு இன்னும் அது தெரியாதுடி. என்னங்க சொல்றீங்க? அந்த நிலைமையிலும் என் கை கால்லாம் சேர்ந்த போதும் என் பிள்ளைய நான் எப்படி அது காப்பாத்தினுட்டு நான் என் பிள்ளைய என் நெஞ்சோட அணைச்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எவன் காலையும் நான் விழுந்தது இல்லடி. என் பிள்ளைக்காக எங்களை கொன்னவன் காலையும் நான் விழுந்தேன். என் பிள்ளைய விட்டுருங்கடா, என் பிள்ளைய விட்டுருங்கடான்னு. என் பிள்ளைய விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு கதறினேன். என் பிள்ளைய நெஞ்சோட நான் அணைச்சுக்கிட்டேன். அதுக்குள்ள என் இதயம் செயலிழந்து போச்சுது. நான் போயிட்டேன்னு எனக்கே தெரியும். ஆனா என் பிள்ளைய யாரு காப்பாத்துவான்னு நினைச்சேன். அப்பதான் என் பிள்ளைய யாரோ ஒருத்தங்க காப்பாத்துறத நான் பார்த்தேன். நான் உசுரோட செத்து போயிட்டேன். எனக்கு தெரியும் நான் இதுக்கப்புறம் இந்த மண்ணில் இருக்க மாட்டேன். என் பொண்ணு குத்துயிரும் கொலையுருமா கடந்தா அப்ப எங்களை உசுரோட சாகடிச்சாண்டி. செத்து போனடி. இப்ப எப்படி கிங்ஸ் உன்னை மன்னிப்பான் சொல்லு? இசை யாரோ தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன். அப்படியே கண்ணை மூடினேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் நான் என்ன இருந்தேன் எப்படி இருந்தேன் உசுரோட இருக்கேன்னு எனக்கு தெரியாது. கோமால இருந்தேன். ஆனா என் பிள்ளைய காப்பாத்தினவரு என் பிள்ளைக்கு பூர்ண சுகத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அவர் யாரு என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. என் பிள்ளைக்கு அந்த 1 வாரம் நடந்து மட்டும்தான் அவன் நினைவுல இருந்து அழிஞ்சிருக்காரு. ஆனா எனக்கு டோட்டலா பழசு எல்லாமே அழிஞ்சு போச்சுது. என் பிள்ளைய காப்பாத்துறது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நானும் என் பிள்ளைய சாகிறதுக்கு உன் அப்பா காரணம். நானும் என் பிள்ளைக்கு சாக காரணம் வந்தேன் உன் அப்ப. அவன் பிள்ளைக்கு நான் வாழ்க்கை கொடுத்து அவன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி நான் தாங்கிக்க முடியும் சொல்லு? கிங்ஸ் எப்படி மன்னிப்பான்? அவன் உசுறது அவன் பொண்டாட்டி சின்ன படமாக்குறானுங்கடி. இந்த உண்மை கிங்ஸனுக்கு தெரியும், இசைக்கு தெரியாது. இந்த பாரு, கிங்ஸ் எல்லாம் மன்னிக்க மாட்டான். இந்த வீட்டை யாரும் ஒன்னும் மன்னிக்க மாட்டாங்க. உன் அப்பனா வந்து சரணடைறதுக்கு எவனும் உன்னை மன்னிக்க மாட்டான். எவனும் உங்ககிட்ட சேர மாட்டான். ஆனா நான் உங்ககிட்ட வாழ்ந்துட்டேன். உன்னையும் பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேன். எனக்கு வழி தெரியல. அதான் உன்கிட்ட எல்லாம் ஒன்னையும் சொல்லிட்டேன். இங்க பாரு, அப்பெல்லாம் உனக்கு மன்னிக்க முடியலடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் புள்ள என் முன்னாடி பட்ட சித்திரவதை தெரியுது. அவன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாடி. பச்சை புள்ளடி. எப்படி என் தம்பி மாதிரி உன்னை ஏத்துக்கிறானுங்க? அவங்களுக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எங்க இசை ஞாபகம் தானே வருது. உன் அப்பா எங்களுக்கு பண்ண துரோகம் தாண்டி வருது. இங்க பாரு, உன் அப்பா எங்க இருந்தாலும் வரணும். அவன் எங்களுக்கு வேணும். உன் அப்பா எங்களுக்கு வேணும்டி. இங்க பாரு, கிங்ஸ் எல்லாம் அப்பெல்லாம் மன்னிக்க மாட்டான். அவன் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். அவன் உன் அப்பனை வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான். ஒன்ன பாக்கற காய வச்சுதான் தேடிக்கிட்டு இருக்கான். உன் தங்கச்சி நாங்க சும்மா விட மாட்டோம். அவ்வளவுதான். இது வரைக்கும் ஆகுது. உன் அப்பனை நாங்க தேடுறோம். உன் மேலேயே உன் தங்கச்சி நாங்க கை வச்சிருக்கோம். இல்ல இந்த வீட்டுல உன்னை பெருமைதான் பண்றவா எதுவுமே பண்ணல. ஆனா நீ இந்த வீட்டை இருக்கிறோம். அவ்வளவுதான். இங்க பாரு, இவனுக்கு கோபக்காரனுங்க தான். ஆனா புத்தி இல்லாதவனுங்க கிடையாது. தாங்க முன்னாடி சத்தியமா எனக்கு உன்னை பார்த்தா உன் அப்பா என்ன காட்டி கொடுத்ததும் என் புள்ள சித்தாத பட்டது எனக்கு ஞாபகத்துல வருது. உன்னை பார்த்தா எனக்கு அது தண்டி தோணுது. என் அப்பன் கிடைச்சா கண்டம் துண்டமாக்குங்க. பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம ஈவரக்கல்லாம ஈன வேலை பார்த்திருக்கா அப்பான்னு சொல்றீங்க? அவருக்கு 2 பொண்ணு இருந்ததுல அவர் பிள்ளைங்களை நினைச்சு பார்த்திருந்தா இந்த ஈன வேலையை பார்த்திருப்பாரு. அப்போ அவர் எங்களுக்கும் சேர்த்து திலகம் பண்ணிருக்காரு. விட வேண்டாம், அவரை விடவே வேண்டாம். ஆனா சத்தியமா சொல்றேங்க, எங்க அப்பா உசுரோடு இருக்காருன்னு சொல்லி நீங்க சொல்றது எனக்கு தெரியுங்க. அது நீ நடந்துட்டு வந்ததுல நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கிங்ஸ் தோற என்ன சாரன் விட மாட்டானுங்க. இங்க பாரு, அவனுக்கு ஏதாவது பண்ணனாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பரவாயில்லைங்க, அப்ப செஞ்ச பாவம் புள்ளைய வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்குது. என் அப்பா புண்ணியம் பண்ணியிருந்தா புண்ணியம் வந்து சேர்க்கும். எங்க அப்பா தான் படுப்பாவ செயலை பண்ணிட்டு போயிருக்காரு. அப்போ அதோட பெரிய பல்ல நான் அடைஞ்சுதானே ஆகணும். நானே சொல்றேங்க, எங்க அப்பன் கிடைச்சோம்னா கண்டம் துண்டமா ஆக்குங்க. சத்தியமா சொல்றேங்க, ஒருவேளை அவர் என்ன பார்க்க வந்தாருன்னா அவரை கண்டம் துண்டமா ஆக்க போறவளே நாதான். ஒரு பொண்ணு சீரழிக்கிறது. ஐயோ அப்பா, இல்லைங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் எந்த கொடுமையும் தாங்கிக்க ரெடியா தான் இருக்கேன். என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வருவா. நீங்க படுத்துற அத்தனை வழியும் நாங்க தாங்கிக்குவோம். அது எங்களுக்காக இல்ல, என் அப்பனுங்க வர வைக்கிறதுக்காக. உங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துங்க. எனக்கு ஏன் இந்த நிலைமை? நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணு வருத்தலாம் பட வேண்டாம். பெத்த பொண்ணு கண்ணெதிரே
சீரழிக்கப்படுற தகப்பனோட பாடு எப்படி இருக்குன்னு என்னால உணர முடியுதுங்க. செத்த போயிட்டேன் நினைக்கிறா. நான் பாதி செத்ததுக்கு காரணமே அதுதான். என் பிள்ளைய கண்ணு முன்னாடி பட்ட நரக வேதனை. திடகாத்தமனா இருந்தும் என் பிள்ளைய காப்பாற்ற முடியாத கோலையா போனேன். துள்ள துடிக்க என் பிள்ளைய நான் பறி கொடுத்த மாதிரி பறி கொடுத்தேன். அவ மாமா மாமான்னு கூப்பிட்டது என் காதுல. அந்த நரக வேதனையை நான் மறக்க நினைக்கிறேன். என் புள்ள இப்பவும் என் பிள்ளைய நான் தனியா விட மாட்டேங்கன்னா அதுக்கு தாண்டி காரணம். என் புள்ள ஒரு நிமிஷம் கூட என்னால தனியா விட முடியாது. என் பொண்ணையா ஒவ்வொரு நிமிஷமும் என் பக்கத்துல வைக்கிறேன்னா அதே மாதிரி நடந்துருக்கிற பயம். அழாதீங்க அழாதீங்க. இங்க கவலைப்படாதீங்க. என் அப்பனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் சரி உங்களை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன். நான் சொன்ன மாதிரி செத்தாலும் ஜான் பண்ணாட்டே தான் சாவிட தவிர, இங்க பாருங்க, மரணத்தை தவிர நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஜான் பண்ணாட்டே தான் போகணும். ஜான் பண்ணாட்டீங்க ஸ்தானத்தை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க. மற்றபடி நீங்க என்ன கொடுமைப்படுத்தினாலும் நான் தாங்கிக்கிடுதேங்க. ஆனா உங்க மனைவிங்க ஸ்தானத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. அப்போ அந்த ஒரு வாரத்துல எனக்கு அதுதான் நடந்ததா? எல்லாமே இந்த கிங்ஸலுக்கும் தெரியும். ஆனாலும் என்ன அவ்வளோ காதலிச்சிருக்கா. படவா அவ்வளோ பிடிக்குவானே என்ன. ஒரு நாள் கூட என்கிட்ட அதை காட்டிக்கிட்டதே இல்லையே. ஒரு நாள் கூட என்கிட்ட அதை காட்டிக்கிட்டதே இல்லையே. ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாம்டா, ஆனா உன்ன மாதிரி இருக்க முடியாது. I love you டா, I love you. என்ன பொண்டாட்டியாவே நினைச்சு வாழ்ந்திருக்கல. என்கிட்ட இந்த குறையீடு பார்க்கவே இல்லையடா. நான் உனக்கு தகுதியானவளா? நான் இப்ப உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அத்தா அத்தா, என்ன ஏலே ஒருத்தரும் சாப்பிடலையா? எங்க எவன் சாப்பிடுறான்? ஒருத்தரும் சாப்பிட மாட்டேங்க. அவ அவிக்கிட்ட தான் எல்லாரும் மூஞ்சி தூக்கிட்டு அலைஞ்சான்னு பார்த்தா இப்ப உன்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு தான் அலைதானுங்க. நீ என்ன பண்ணி தச்சு தொலைச்சியோ தெரியலப்பா. ஆளுக்கால வேண்டதால நல்லா பாருங்க. உங்களுக்குலாம் கூட்டு குடும்பம் எதுக்குன்னு கேட்க. அத்தை, கூட்டு குடும்பம்னு தெரிஞ்சுதானே அந்த வாக்கப்படுறீங்க. அனுசரிச்சு போன உங்களுக்குலாம் தெரியாது. இங்க பாரு, இங்க இருக்க எல்லாரும் ரோசக்காரன். நீ ஏதாவது வேண்டதால பாத்துப்பா நினைக்க. உன் கையில திங்க மாட்டேன்னு போய் சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பையன் வீட்டை திங்கல. அத்தை, என்னத்த? இங்க பாரு, எனக்கும் என் மூத்த அக்களுக்கும் உன் மேல எந்த வத்தமும் இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மருமக தான். மாமியாருக்கு மரியாதை கொடுக்கட்டும், மாமியாருக்கு எல்லாம் செய்யதா இருக்கட்டும், கடமை செய்யதா இருக்கட்டும், நல்ல மருமக தான். இல்லன்னு சொல்லல. அதே நேரத்துல இத்தனை குழந்தை மாதிரி வீட்டுல இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். அவனும் ரோசக்காரனும் தெரியும். நீ என்ன வேலை பார்த்தா அவன் மூஞ்சி தூக்கிட்டு அலைதானுவ. அவனும் உன்னை அம்மா மாதிரி பார்த்தானுவ. நீ என்ன வேலை பார்த்து தொலைச்ச? அது வந்துட்ட ஈசே, அவன் யாருக்கிட்டயுமே மூஞ்சி தூக்கி நான் பார்த்ததில்ல. அவன் கூட உன் கையால திங்க மாட்டேன்னு தனியா போய்கிட்டு கிடக்கா. இங்க பாரு ஏலே, ஏதாவது தப்பு கிப்பு பண்ணி தொலைச்சா ஒழுங்கா வந்து சொல்லி தொலைங்க. அவங்கள சமாளிப்பனா உன்னை சமாளிப்பனா எனக்கு பெரிய தலைவலியா இருக்குது. பேசாம அங்கே இருந்து தொலைச்சிருக்கலாம்னு எனக்கு வருது. ஒரு பையன் வீட்டுல திங்க மாட்டேங்க. போன வரைக்கும் மாமா வேற வேண்டான்னு போயிட்டாங்க. நீ ஒண்ணு சமைக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். போ. அத்தை சமைச்சிட்டேன். என்னத்த சமைச்சிடா? இங்க பாரு, சமைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம பரிமாறும் போது அன்பி சேர்த்து பரிமாறணும். அப்பதான் அந்த பையில உடம்புல கொஞ்சமாவது ஒட்டும். அவனும் எப்பமா தான் வீட்டுல சாப்பிடுறாங்க. அதையும் இப்படின்னா எப்படிதான் இருக்கும்? தப்புதான் தப்புதான், தப்பு பண்ணிருக்கேன். இங்க பாரு, எனக்குலாம் ஒண்ணு இல்ல. நானும் உன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதான். நான் ஒன்னும் அதிகாரம் பண்ண முடியாது. நீ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ அப்படிதான் நான் இந்த வீட்டுக்கு மருமக. உனக்கு என்ன மரியாதை இருக்குதோ அதேதான் எனக்கு இந்த வீட்டுல இருக்குது. நான் உனக்கு திட்டியோ ஒன்னு அதிகாரம் பண்ணியோ நான் எதுவும் சாதிக்க போறது இல்ல. கொஞ்சம் பார்த்து சுதானமா நடந்துக்க. மொரட்டு பயில்வ, பாசக்காரனுவ. பாசம் கொடுத்தா மதிப்பு கொடுப்பானுங்க. நீ ஏதாவது வேண்டதல பார்த்தனா இப்ப இப்படி பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா இருக்க வழிய பாரு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அத்தை, உன்கிட்ட நான் மாமியார் மாதிரியா நடந்துக்கிட்டேன். நம்மள மாதிரி அவ்வளவு வாழ வந்திருக்கான்னு நினைச்சு உன்கிட்ட சகஜமா பழகுனேன். என்கிட்ட உன்னால சொல்ல முடியலனா நீ அவனுக்கிட்ட எப்படி சொல்லிருப்ப? சரி விடு, இனி நீ சொன்னாலும் உங்க பிரயோஜனப்படாது. இனி அவன காது கொடுத்து கேட்கவும் மாட்டானுவ. போய் வேலை
ஒருத்தங்க நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதும் நம்பிக்கை இல்லாம போறதும் நாம நடந்துக்கிட்டதுல தான் இருக்குது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கன்னா மனுஷன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறறவன் பச்சோந்தி. பச்சோந்தியா இருந்துக்கிடாத, சீரணமா யோசிக்காத. 4 பேர் ஒண்ணா வாழ்ற வீட்ல 4 பேர் மாதிரி யோசி, 4 பேருக்கு தகுந்த மாதிரி யோசி. அப்பவும் தான் தனக்கு தானு அப்படி நினைக்காத. அப்படி நினைச்சானா இந்த வீட்டுல நீ வாழறதுக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். ஏய் கிங்ஸன், என்ன? சாப்பிடாம சுத்திட்டு இருக்க, சாப்பிடல. இல்ல பசி இல்ல. நீங்க நேரத்துல இருந்து சாப்பிடல, சாப்பிட வாங்கல. பார்த்தல, நீ கேட்டதுக்கு முறைச்சிட்டு போறான். உனக்கு அம்மா மாதிரி பார்த்தான், அதை நீ தான் கெடுத்துக்கிட்ட. உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தான் தெரியுமா? இவன் உனக்கு கொடுத்த மரியாதை பார்த்து தான் இந்த சாரணு பையன் கவி பையெல்லாம் உன்கிட்ட பாசமா இருந்தானுங்க. அது தெரியுமா உனக்கு? அண்ணனே அண்ணியா அம்மா மாதிரி பார்க்க நாமளும் அப்படி பார்க்கணுனே இவனை வச்சுதான் அவனுங்க பார்த்தானுங்க. இப்ப இவனே உன்னை பார்த்து முறைச்சிட்டு போறான். அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணி தொலைச்சியோ தெரியல. அதான் மாமியார் மாதிரி இருந்தா நீங்க எல்லாம் பயப்படுறீங்களா? சரி, நம்ம தான் சக மனசு பாசமா இருக்கலாம், ஒரு தோழி மாதிரி நடந்துக்கலான்னு எல்லாத்துக்கிட்டையும் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுனா நீ ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க. நான் உன்கிட்ட மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டேன் சொல்லு. உன்கிட்ட நான் மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டேனா? ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கிட்டேன். என்கிட்ட கூட உனக்கு உண்மையா இருக்குன்னு தோணல? எப்படி தோணும்? அதான் ஆப்போசிட்டா மூஞ்சிட்டு அலையானே. அது என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் சில நேரம் நம்மள முட்டாளுங்க நீ நிரூபிச்சிட்ட. அதான் வேற ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ, நான் மறைச்ச ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாவது நிக்குது. இனி நான் எப்படி எல்லார் முகத்தையும் பார்த்து சொல்லுவேன்? போச்சு போச்சு போச்சு. இனி யாரும் சொன்னாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க, யாரும் நம்ப கூட மாட்டாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கணும். ஐயோ போச்சு, எல்லாருடைய பாசத்தையும் நான் கெடுத்துக்கிட்டேன். போச்சு போச்சு. ஏன் என்ன அதே நினைச்சிட்டு இருக்கேன்? என்ன எங்க பாரு, தெரியாம எல்லாம் கொடுக்கல, தெரிஞ்சதை கொடுத்தேன். ஆசைக்காக கொடுக்கல, பாசத்துல கொடுத்தேன். சும்மா அதே நினைச்சு கோபப்பட்டு இருக்காத. நான் என்ன புதுசா கொடுத்த மாதிரி கோபப்பட்டு இருக்க? ஏன் எனக்கு கொடுக்க உரிமை இல்லையா? என்ன கொடுப்பேன்டி, என் பொண்டாட்டிக்கு நிறைய கொடுப்பேன். நான் என்ன வந்துட்டு கட்டி கொடுக்கணும்? கொடுக்கறதுக்குலாம் நான் கேட்க மாட்டேன், இஷ்டத்துக்கு கொடுப்பேன், மனம் போல கொடுப்பேன். ரொம்ப தான் கோபப்படுத்தாளிதான் ஓடி, ரொம்ப தான் கோபப்படுறேன். என்ன புதுசா கொடுத்த மாதிரி. அம்மா இது வரைக்கும் நான் கோபப்பட மாட்டியா? என்ன புதுசா ரொம்ப கோபப்படுற? கோபப்படாத. அல்லாடி செய்யற. நான் என்னமோ புதுசா கொடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்கும்போது உனக்கு தெரியும், நான் பாசத்தை கொடுத்தேன்னு உனக்கு நல்லா உணர முடியும். சும்மா இரு. என்னடி? சரி, இனி உன் விருப்பம் இல்லாம கொடுக்க மாட்டேன். அதுக்கு ஏன் கோபப்படுத? சரி, முரடனா தெரியாம கொடுத்துட்டேன். நீ இவ்வளவு கோபப்படுறது நான் கொடுத்துக்க மாட்டேன். ரொம்பதான். ஏன் எனக்கு உரிமை இல்லை? என்ன அண்ணா, ஏன் நான் இப்படி கொடுத்தது இல்ல, சும்மா கோத்துல நின்றுட்டு இருக்க. இங்க பாருங்க, சும்மா சும்மா தொடலாம் வச்சுக்கிடாதீங்க. என்ன சொன்ன? சும்மா சும்மா தொடலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு புரியல, யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? தெரியாதே, உங்களடா. நான் உன்னை தொடக்கூடாது. ஆமா, சும்மா சும்மா தொட்டுக்கிட்டு எனக்கு பிடிக்கல.
ஏய் என்னடி படிக்கிட்டு இருக்கா? ஆ இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தருதுன்னு கேட்க. ஏய் கட்டி நிறுத்தலாடே. எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆ பிடிக்கல. ஆமா எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். போய் கடாத. பிடிக்கல. என்ன திடீர்னு திடீர்னு இப்படி நடந்துட்டா யாருக்கு பிடிக்கும்? பிடிக்காம இல்ல வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி புதுசா கோபப்பட்டு இருக்க? என்னடி புதுசா கோவம்? இந்த மாதிரி என்ன தள்ள மாட்டியா? பிடிக்கல அத தள்ளன. நான் பண்ணது பிடிக்கலையா இல்லன்னா என்னைய பிடிக்கலையா? என்ன பிடிக்கல அப்படியே விட்டுருவேன் பாரு. திருப்பி வச்சு குடுத்துருவேன் பாத்துக்க. இங்க முதல்ல பாருடி. பிடிக்கல சொல்ற மூஞ்ச பாரு. முதல்ல திருப்பி பிடிக்கல சொல்ற மூஞ்ச பாப்போம். பிடிக்கலையாம பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிக்கல. நீங்களும் பிடிக்கல. நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல. பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. போத்த கலைப்படாத. பிடிக்கலன்னு சொல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பிடிக்கல. வேண்டாம் என்ன அப்படி சொல்லாத. எனக்கு கோவம் வரும். பிடிக்கல. எனக்கு உங்களை பிடிக்கல. இங்க பாரு என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. பிடிக்கலன்னா ஏத்து கூட பார்க்க மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. கொண்டு போட்டுருவேன். அப்படிதான் கொடுப்ப. என்ன பரும படிக்கிறீ போடி. குடுப்பீங்க. அதுக்கு என் பெர்மிஷன் வேணும். இவ கேட்டுல எனக்கு கொடுத்தா பாரு. நான் இப்ப கொடுத்தேன். சரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு வேலை கிடக்கு எனக்கு கிளம்பணும். மிச்சத்தை துறை வந்து வட்டி முதலமா கொடுக்குறேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லி நேரம் ஆகுது. சொல்ல முடியாது. சொல்லிடி இல்லைன்னா வட்டி அதிகமாயிட்டே இருக்கும். சொல்லிட்டேன். முரட்டு புத்திய காட்ட ஆரம்பிச்ச தாங்கிக்கிட மாட்டேன். நீயே விட்டாலும் விட மாட்டேன். சொல்லிட்டேன். சொல்லு. உன் வாயில இருந்து என்ன என்னைக்குமே பிடிக்கலங்கிற வார்த்தை வரக்கூடாது. தாங்கிக்கிட மாட்டேன். ஒழுங்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிக்கலன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல கட்டாயப்படுத்துறீங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல முடியும். பிடிக்கல. சொல்லிட்டே இருக்க. அந்த வார்த்தை சொல்லாத சொல்லாத. இதுக்கு என்னென்னமோ பண்ணும். சொல்லிட்டேன். கொல்லுவேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். என்னது பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். சும்மா கிங்ஸ் இந்த கால் வந்து கூட போனேன்னு நினைச்சிடாத. தொலைச்சுவேன் தொலைச்சு. இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையா? தொலைச்சுவேன். ஒழுங்கா பிடிக்கணும் சொல்லிடு. சொல்லல வாயில இருந்து பிடிக்கலங்கிற வார்த்தை வரக்கூடாது. சொல்லிடு. பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நீ சொல்ற வரைக்கும் நான் விட்ட மாட்டேன். உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துக்க கூடாது. ஏண்டி வந்தது? எதுக்கு வந்தது? நான் என்னடி பண்ணுனேன்? சொல்லு. நான் என்ன பண்ணுனேன்? எதுக்காக என்ன பிடிக்கலன்னு சொன்ன? என் வயல வரமாட்டேன் இந்த வார்த்தை. நான் சாவு கிடக்கிற நேரம் கூட சொல்ல மாட்டேன்டி. இல்ல 1000 நாளைக்கு முன்னாடி நான் உன்னை பத்தி அப்படி சொல்ல மாட்டேன்டி. நீ மட்டும் எப்படி என்ன பத்தி சொன்ன? என்ன பிடிக்கல எப்படி சொன்ன? எதுக்காக அப்படி சொன்ன? நான் உன்கிட்ட பாசம் கட்டல குறை வச்சனா இல்ல காதலிக்கிறதுல குறை வச்சனா? என்ன வாயில வந்துடும். எதிரி இடத்துல குறை வச்ச? மன்னிப்பு கேட்கணும். கட்டாயம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும். நீ மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இனி என் மூச்சு கத்து கூட உன் மேல போடாது. பெரியண்ணா பெரியண்ணா அண்ணா அண்ணா. என்னாச்சு கவினே? ஏன் கத்துற? உங்ககிட்ட நான் பேசல. பெரியண்ணா பெரியண்ணா. என்னடா என்ன ஏன் கத்திட்டு வர? அண்ணா அண்ணா அது வந்து என்னடா என்னாச்சுடே? சாமன் என்ன காணல. நீங்க வாய் போடுங்க. நீங்க வாய் திறக்க கூடாது. என்ன ஓடிட்டு இருக்க? சரி அப்படி நீ அவளை திட்டிட்டு இருக்க. அவன் என்ன பண்ணுவா? அவங்களுக்கு நிறைய உண்மை தெரியாதுன்னு. அவன் எங்கடா போனா? அது எப்படி காணாம போவான்? அண்ணனை காலையில இருந்து காணுன்னு நாங்க எல்லாரும் மாத்தி மாத்தி போன் அடிச்சாலும் அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்குது. நான் ரீச் உள்ள வருது. அண்ணன் ஆபீஸ்லயும் நான் போய் பார்த்தேன். அண்ணன் கட்சி ஆபீஸ்லயும் போய் பார்த்தேன். அங்க அண்ணன் வரவே இல்லையா? அண்ணனுக்கு போய் 2 நாள் ஆகுதான். பிசினஸ் விஷயமா எங்க போறேன்னு சொன்னா நான் பண்ண தப்பு. கொச்ச உடச்சிலே ஓடி போயிட்டேன். தம்பிகார் முன்னாடி தலை குடிச்சு நின்ற கூடாதுன்னு போயிட்டாங்க நினைக்கிறேன். அண்ணன் முன்னாடியே கூட போட்டவங்க முன்னாடியே தலை குடிச்சிட கூடாதுன்னு போயிட்டாங்க நினைக்கிறேன்.
கட்சி ஆபீஸ் அவன் ஆபீஸ் அவன் இன்ஸ்டியூட் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கேயுமே அண்ணன் இல்ல. அது எப்படி தம்பி போவான்? அது எப்படி கேட்கட்டு சொல்லாம போவான்? இங்க பார், அதுல இல்ல, அவன் எங்க இருப்பான் போய் பாருங்கடா. அப்பெல்லாம் என்னை விட்டு தம்பி போக மாட்டான். ஒரு காலமும் என் தம்பி என்னை விட்டு போக மாட்டான். இல்லன்னு துறன்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டான், எங்கேயுமே காணுன்னு. சாரணன் கூட இப்ப எல்லா பக்கமும் தேடி போயிருக்கான், எந்த இன்ஃபார்மும் கிடைக்கல. இல்லடா அதுல இல்ல, என் தம்பி என்னை விட்டு போக மாட்டான். இல்ல அதுல என் தம்பி என்னை விட்டு போக மாட்டான். அவன் மனசுல இருக்கிறது கூட வெளியில சொல்ல மாட்டான்டா. அவன் யாருக்கிட்டையும் எதையும் மன விட்டு பேச மாட்டான். அவனுக்கு என்ன யாரும் தெரிஞ்சுக்கலையாடா? அவனுக்கு என்ன தண்டா பிரச்சனை? உன்னாலதான் போனா ஒரு வீட்டுல ஆணும் பொண்ணு சமம். ஒரு ஆணுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு ஒரு பொண்ணுக்கும் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க சுயநலமா யோசிக்கிற மாதிரி நாங்க நினைக்க ஆரம்பிச்சா இப்படிதான் எதையாவது ஒண்ணு இழக்க வேண்டியது இருக்கும். என் அண்ணன் மட்டும் கிடைக்கல. என்னம்மா உன்னை நான் ஏதோ பெருசா நினைச்சேன். நீ என்னம்மா பண்ணிருக்க? என்னம்மா மறைச்ச? அவனுக்கு உனக்கு எது சண்டையா? ஏதாவது மனசுதாப்பமா? எங்க ஆம்பளை கிட்ட சொல்ல முடியல, வீட்டுல பொண்ணுங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. அத்தை மாதிரி அவங்க கிட்ட பழகுனாங்க, அம்மா மாதிரி தானே பழகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. இந்த வீட்டுல 2 பெரிய மனுஷங்க இருக்காங்க, உங்களை மாமனார் மாதிரியே நடந்துக்கிட்டாங்க, உங்களுக்கு அப்பா மாதிரி நடந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட உங்க பிரச்சனை சொல்லிருக்க வேண்டியதானே. எங்களை விடுமா, நாங்க முரட்டு பழகலாம், எங்க கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா வீட்டுல பெரியவங்க இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. என் தம்பி சாகடிச்சிட்டு அப்படிதானே? என் தம்பியை சாகடிச்சிட்டு அப்படிதானே? இல்ல மாமா, இல்ல மாமா, இல்ல மாமா. ஐயோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? 2 சண்டை போட்டீங்களா? 2க்கு என்ன மனசுல இருக்குதா? நான் பாத்துட்டு நீங்க இந்த சந்தோஷமா இருந்தீங்க. உங்களுக்கு எதுவும் சண்டை இந்த மாதிரி தெரியல. அவன் யாருக்கிட்ட இது சொல்ல மாட்டான். ஐயோ, என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சதே. புள்ள மாதிரி பாத்துட்டு இருக்க, வெறுக்க வச்சிடாத. புள்ள நினைக்க போதே இந்த கை வைக்காம இருக்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சதே, தொலைச்சு. டேய், நம்ம ஏரியா ஃபுல்லா தேடுங்கடா. டேய், இன்னும் 6 லட்சம் தம்பி வந்துருப்போம். அவனுக்கு ஏதாவது ஆச்சதே. இங்க என்ன நடக்கும்னு தெரியாது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கும் அவனுக்கு. அவன் மனசளவுல எவ்வளவு நொந்து போயிருந்தான், எப்படி ஒரு கருத்து பண்ணிட்டு போயிருப்பான். அவன் எதுக்கும் பயந்தவில்லை. எவ்வளவோ பிரச்சனை இந்த குடும்பத்துல வந்தது, அப்ப கூட அவன் ஓடி போகல. நெஞ்ச நிமித்துட்டு நின்னான். அவன் கொம்பில என்ன இப்படி கேவலமா நடந்துக்கிட்டீங்களே. இப்ப உண்மை சொல்லு. அவன் சொல்ற மாதிரி இந்த வீட்டுல பெரிய வீரனா அது சாமுதான். அவனை எதையோ பார்த்து ஓடி போற அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்ச? ஜான் அடிபட்டு இருந்த போய் இந்த வீட்டை வழி நடத்துறவன் சாமுதான். அந்த அளவுக்கு வீரன். எதையும் பார்த்து பயந்து ஓடுற கோலை இல்லாம நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிப்பான். அவன் வந்து நின்னாலே எதையும் பயப்படுவான். ஏன்னா அவன் யோசிக்க மாட்டான், போட்டு தள்ளிடுவான். ஜான் பிரச்சனை தேடி போக மாட்டான். கிங்ஸ்லின் வந்த சண்டையை விட மாட்டான். ஆனா சாம் அப்படி இல்ல, யோசிக்க மாட்டான், போட்டுருவான். அப்பேற்பட்டவன நீ ஓட வச்சிருக்கனா, அவன் நிச்சயமா வேற உசிருக்கு பயந்து ஓடி இருக்க மாட்டான். மானத்துக்கு பயந்து ஓடி இருக்கான். தலை குனிஞ்சிட கூடாதுன்னு ஓடி இருக்கான். அப்படி நீ என்ன தண்டி பண்ணி தொலைச்ச? அவன் தலை குனிஞ்சு போற அளவுக்கு நீ என்ன பண்ணுன? ஐயோ அத்தை, ஐயோ என்னடி பழமா இருக்கு சொல்லி தொலைடி. அவன் தலை குனிஞ்சு போற அளவுக்கு நீ என்ன பண்ணி தொலைச்ச? அக்கா மாசமா இருக்காத்த. என்ன சொல்ற? இந்த குடும்பத்துக்கு வாரிசா? 2 மாசம் ஆகுது. அக்கா வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லலத்த. தப்பு பண்ணிட்டேனே அம்மா, தப்பு பண்ணிட்டேனே. மாசமா இருக்கியா? பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ மாசமா இருந்தத நீ சாமுகிட்டே சொல்லல. அவன் புள்ளைய பத்தி நீ அவன்கிட்டே சொல்லல. எப்படி உன் புள்ள தூக்கி நீ கொஞ்சுவா? நீ கையில பெத்து கொடுத்தாலே நீ அவன் கையில வாங்குவா. ஐயோ கடவுளே, என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க நீ? என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? உன்னை புத்திசாலி நினைச்சமேடி. ஒரு புத்திசாலி பார்த்திருக்க வேலையடி இதெல்லாம்.
உன்னை புத்திசாலி மருமகனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனே. காலேஜுக்கு போற இடத்துல வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸ்டையும் சொல்ல வேண்டி, எல்லா டீச்சர்ட்டையும் சொல்ல வேண்டி, வேலை பார்க்க எல்லா ஸ்டாஃபுக்கிட்டையும் என் ஏழு மருமக ரொம்ப புத்திசாலி, குடும்பத்தை என்ன அழகா வழி நடத்துறா, குடும்பத்தை எவ்வளவு அழகா கட்டி காக்குறா, இந்த முரட்டு பயிலே அடக்கி ஆண்டு அம்மா ஸ்தானத்தை பிடிச்சிருக்கான்னு பெருமையா சொன்னேன். என்னால முடியாததை என் வீட்டுக்கு தான் மருமக முடிச்சான்னு சொன்னேன். இந்த பயில இது வரைக்கும் என்ன ஒரு அம்மா மாதிரி பார்க்க மாட்டானுங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு புத்திசாலித்தனம் என்கிட்ட இல்ல. நீ நடந்துகிட்ட மாதிரி எனக்கு நடக்க தெரியல. ஏன்னா நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு அனுசரிச்சு போகணும், இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம அடிபடிச்சு பயந்து போகணும்னு ஆரம்பத்துல நடந்து விட்டேன். ஆனா இந்த வீட்டு பயில ஒவ்வொன்றையும் கண்காணிப்பானுங்க, ஒவ்வொன்றையும் பார்த்துதான் பழகுவானுங்க. அதனால என்ன பெருசா கண்டுக்க மாட்டானுங்க. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்தானுங்க. உன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனானுங்களே, இப்படி அவங்கள காலையில போட்டு மிதிச்சிட்டியே. நம்பிக்கை பெறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் இப்ப என்னதான் இவங்கள்ட்ட ஆசை பாசமா இருந்தாலும் இவனுக்கிட்ட நான் நம்பிக்கை பெற முடியாது. அதுக்கு காரணம் இருக்குது, நான் நடந்துகிட்ட விதம். இந்த வீட்டுல கிங்ஸில் ராஜான்னு என் குழந்தை ஒருத்த இருந்தான். கிங்ஸில் மாதிரியே இருப்பான். அவன் மேல என் தங்கச்சி கொல்ல ஆசைப்பட்டான். கிங்ஸில் ராஜா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். என் தங்கச்சிக்கு பார்த்த உடனே அவனை பிடிச்சிரு. என் தங்கச்சி எப்படியாவது கிங்ஸில் ராஜா கல்யாணம் பண்ணணும்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான். ஆனா கிங்ஸில் ராஜா இந்த கிங்ஸில் மாதிரி தான், எந்த பொண்ணையும் ஏன் எடுத்து பார்க்க மாட்டான். அவன் என் தங்கச்ச என்ன அண்ணி மாதிரி பார்த்தானா அவளையும் அதே மாதிரி பார்த்தான். அதனால அவளை மனைவியை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என் தங்கச்சிக்கு கிடைக்காதவன் வேற எவளுக்கு கிடைக்க கூடாதுன்னு அன்னைக்கு நான் நிறைய வேண்டதால பார்த்துட்டேன். அன்னைக்கு நான் இந்த குடும்பத்தை வந்து நம்பிக்கை இழக்க வச்சேன். அன்னைக்கு நான் பண்ண முட்டாள்தனம். இது வரைக்கும் இவனுக்கிட்ட நான் நல்ல பேர் எடுக்க முடியல, இவனுக்கிட்ட ஒரு நம்பிக்கை பெற முடியல. இன்னைக்கு கிங்ஸி ராஜாவும் போய் சேர்ந்துட்டான். என் தங்கச்சி எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அன்னைக்கு நான் செஞ்ச வேலை இன்ன வரைக்கும் இந்த வீட்டுல நான் நல்ல நம்பிக்கை எடுக்க முடியல. இங்க பாரு, ஒரு திருப்பு நம்பிக்கை போச்சுதுன்னு வச்சுக்க, நீ பாரு, நீ என்னதான் பண்ணாலும் உன் மேல ஒரு துளி சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்படி நம்பிக்கை இழக்க வச்சிட்டியே, எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்ட தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்திருக்க தெரியுமா? அம்மா அம்மானோட சுத்தி சுத்தி வந்தானுங்களே, இப்படி நம்பிக்கை இழக்க வச்சிட்டியே. ஐயோ அத்தை, நான் வேணிக்கிட்டே வரக்கலத்த. இந்த புள்ளைய எப்படியாவது பெத்து இந்த குடும்பத்து கையில கொடுத்துடணும்னு நினைச்சேன். நம்ம வெளியில சொன்னாதானே துரோகிக்கும் எதிரிக்கும் தெரியும். சொல்லாமலே ரகசியமா பெத்து இந்த குடும்பத்திட்ட கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கார பையில காப்பாத்திடுவானுங்கன்னு நம்பினேன். அவன பிள்ளை அவனுக்கு பாதுகாக்க தெரியாதா? நீ மறைச்சிட்டா மட்டும் இப்ப எதிரியும் துரோகி எங்க இருக்கானே நமக்கு தெரியாது. சபாக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. எங்கிருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியல. அவளும் ஒவ்வொரு நாளும் வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு போராடிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா அவன் இந்த குடும்பத்து மேல வச்சுக்க நம்பிக்கை இழக்கல. புள்ள பார்க்கலாம், கடவுள் சித்த இருந்தா நம்ம கையில வந்து சேரணும். அவ அப்படிதான் இருக்கா. அதுதாண்டி நம்பிக்கை. அவளுக்கு ஆபத்து வரல நினைச்சுக்கிட்டு இருக்கானே. ஐயா அத்தை தெரியத்த, அவளுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும். அவளுக்கு தினம் நடக்குதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால நான் பயந்தேன். அன்னைக்கு நான் உப்புமா கண்டு போதே எனக்கு தெரியும். அவளுக்கு சேர்த்துதான் அதுல விஷம் வச்சிருக்காங்க எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு பயம். நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலாம் நினைச்சேன். அதுவே இப்படி எனக்கு வந்து முடியும்னு எனக்கு தெரியாது. அப்ப நீ சாமி கிட்ட கூட சொல்லல, அக்கா சொல்லல, மாமா உடஞ்சு போனாரு, மாமா அழுதுட்டு நான் பார்த்தேன். இங்க பாரு, 2வது தலைமுறையா வாரிசை தக்க வைக்கிறதுக்கு இந்த குடும்பத்து பையில போராடிக்கிட்டு தான் இருக்கானுங்க. எதிரி இங்க இருக்கானே தெரியல. துரோகியா எதிரியா சொந்தமா பந்தமா எதுவும் தெரியல. இவனுக்கு மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு பாப்போம். இவன கடவுளா அவனும் ராப்பகலா எதிரியை தான் தேடிட்டு இருக்கானுங்க. அந்த பையன் என்னைக்காவது உட்கார்ந்து நீ பாத்திருப்ப. இப்ப நீ இப்படி நடந்துகிட்டனா அவனுக்கே தாழ்மலை பண்ண வராது. நம்ம குடும்பத்து பொம்பளையே நம்மள நம்பலையே, நம்மளாம் எதுக்கு இருக்கணும், எதுக்கு மீச வைக்கணும்னு அவனுக்கு தாழ்மனை பண்ண வராது. எந்த ஆம்பளைக்கும் தாழ்மனை பண்ண வந்துடும். கெட்டினவளே நம்மள நம்பல, இந்த குடும்பத்து பொம்பளையே நம்மள நம்பலையே, இதுக்கப்புறம் நம்ம வெளியிலலாம் லாந்தணுமா அப்படின்னு தாழ்மனை பண்ண வராது. நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் நம்ம அவங்களுக்கு செலுத்துற கனமும் தான் அவங்களுக்கு இந்த குடும்பத்துக்காக ஓடணும் உழைக்கணுங்கிற ஒரு பிடிமானம் வரும். அதை நம்ம வீட்டில் இருக்க பொம்பளைங்க தான் அதை கொடுக்கணும். அவங்க மாமாவை விரட்டவே வைப்பேன், அது குடும்பத்துக்குள்ள தான். ஆனா வெளியில போனா உன் மாமா பேசுனா நான் வாய் கூட பேச மாட்டேன். கத்துக்கிட்டேன். நானும் ஒரு நேரத்துல ஏத்து பேசினேன். உன் மாமாவுக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சுது. என்னாலதான் அவர் தலை குனிஞ்சாரு. வயசு ஏற ஏறத நான் கத்துக்கிட்டேன். கணவனுக்கோ மனைவிக்கோ அது நாம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையில தான் மத்தவங்க கொடுப்பாங்கன்னு பிறகு புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில போனா உன் மாமா எனக்கு மரியாதை கொடுப்பாரு, உன் மாமா எனக்கு கொடுக்க மரியாதை பார்த்து மத்தவங்க எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. முன்னாடிலாம் என் குடும்பத்து முன்னாடி உங்க மாமாவை நான் விட்டு கொடுத்துட்டே இருந்தேன். என் குடும்பத்தாட்கள் உங்க மாமாவை மதிக்கவே இல்லை. அப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப வலிக்குது. என்னால என் புருஷன் என் குடும்பத்தை தலை குனிஞ்சு நின்னாரேன்னு.
இவ்வளவு கம்பீரமா வாழ்ந்த மனுஷன் எதுக்கு என் வீட்டை தலை குனியணும்? ஏன் என் வீட்டோட பெரிய இவங்களா? அவங்க முன்னாடி தலை குனிய வச்சுட்டேன்னு இப்ப வேதனைப்படுது. இப்ப வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி? கெத்தா சிங்கம் மாதிரி இருக்கிற ஆம்பளை அசிங்கப்படுத்திட்டேன்னு இப்ப ஒவ்வொரு நாள் நினைக்கிறேன். வேண்டாம் ஏழு, குடும்பத்து ஆம்பளைங்களை அசிங்கப்படுத்த கூடாது. அவங்களுக்கு கொடுக்குற கணத்தையும் மகிமையும் கொடுத்துதான் ஆகணும். அத்தை தப்பு பண்ணிட்டேன். அத்தை தெரிஞ்சு பண்ணலத்த. எப்படியாவது பிள்ளைய காப்பாத்தணுங்கக்காக பண்ணிட்டேன். ஆனா இப்ப அவன் எங்க போயிருக்கான்னு தெரியலையே. மாமாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே, சத்தியமா சொல்றேன். நான் இருந்துக்கிட்டே மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன ஏழு இப்படி வேலை பார்த்திருக்க? புள்ள தேட போங்கடா. என் புள்ளனு கொஞ்சம் வந்துக்கணும்டா. டேய், என் தம்பி வந்துக்கணும். என்னால முடியலண்ணா. எவ்வளவு தானே ஓடுவேன்? முடியலண்ணா, என்னால முடியலண்ணா, என்னால முடியல. முடியலன்னு சொல்லாதடா. இந்த வீட்டு தூணே நீதான்டா. முடியலன்னு சொல்லிடாதடா. டேய், அவன் எங்க போயிருக்க மாட்டான்டா. நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான்டா. நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். போடிங்கடா. டேய், என் தம்பி எனக்கு வேணும்டா. டேய், அவன் பாவம்டா. டேய், அவன் பாவம்டா. வெளில தனியா போய் பொழைச்சிக்கிட மாட்டான்டா. டேய், டேய், போங்கடா. எங்கயாவது கூட்டு வாங்கடா. கடவுளே. என்னால முடியலடா. என்னால இதுக்கு மேல ஓட முடியலடா. முடியலடா. வீட்டு ஆஸ்தி வரவே நீதான்டா. டேய், ஒன்னு நம்பிதான்டா இருக்கும். போடா, போடா, வேற வழி இல்லடா. தேடி போ.